இதனால பாருங்க கட்சிக்குள்ளேயே இப்ப திருப்பி அதே பிரச்சனை வருது. அமைச்சரை காப்பாற்றுவதா இல்ல கனிமொழி போல தலைவர் ஒரு பெண் தலைவர் எடுத்து சொன்னதை மதிக்கிறதா? கோர்ட்டை விட்டுருங்க. உங்க கட்சியிலேயே ஒரு பெருந்தலைவர் கனிமொழி போல தலைவர் சொல்றதை நீங்க அது என்ன வேல்யூ கொடுக்குறீங்க? இப்ப பாருங்க, இது தொடர்ந்து டிலே பண்ணீங்கன்னா, கேஸ் போடாம இது பண்ணீங்கன்னா திருப்பி இதே கேள்வி எழும்பும். இப்ப பொன்முடிக்கு ஏன் ப்ரொடெக்ஷன்? ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு ப்ரொடெக்ஷன், ஒரு பக்கம் துரைமுருகனுக்கு ப்ரொடெக்ஷன், மோசமான அமைச்சர்களுக்கு எதுக்கு ப்ரொடெக்ஷனுங்க? திமுகவுக்கு இதுல ஒரு நெருக்கல் வரப்போகுது. இந்த நெருக்கல் தப்பிக்கிறது கஷ்டங்க. ஆனா தொடர்ந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி காமிச்சா அந்த டேஞ்சர் அதிகமாகும். இப்ப கனிமொழி என்ன நினைப்பாங்க நீங்க சொல்லுங்க எனக்கு. கனிமொழி என்ன நினைப்பாங்க? கனிமொழி தலைமையை பார்த்து கொண்டு இருக்கிற டிஎம்கேயோட விமன் ஓட்டர்ஸ் என்ன நினைப்பாங்க? அவர் பொன்முடி ஸ்டாலினுக்கும் சரி உதயநிதிக்கும் ஃபுல் சப்போர்ட்டர். கட்சி உள் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா பொன்முடி டோட்டலி வித் உதயநிதி. அது சரி, பட் உதயநிதிக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டர் தேவையா? இந்த மாதிரி போச்சுன்னா அப்ப உதயநிதி என்ன மாதிரி ஃபியூச்சர் லீடர்ஸ் தயாரிக்க போறாரு? அண்ட் துரைமுருகன் இதை ஒன்றும் அவருக்கு தெரியுது, அவருக்கு நல்லா புரியுது என்ன நடக்குது. ஏன்னா அவரே சொன்னாரு, யாரோ நம்மளை காட்டி கொடுத்தான்னாரு. தான் தவறு செய்யவில்லை என்று சொல்லவில்லை, என்னை யாரோ காட்டி கொடுத்து விட்டார்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் சேகர் ஐயர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். ஒரே நாள்ல இப்ப செந்தில் பாலாஜியுடைய விவகாரத்துக்கு உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள் கடுமையான எதிர்ப்புகளை வாதங்களை முன்வைக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் விவகாரத்துல ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அரசுக்கு ஒரு குட்டு வைக்கிறது. அதே அன்றைக்கு பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்கள் ஆபாசமாக பேசிய விவகாரத்துக்கு பதிவுத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதற்கு முந்தைய நிலையில தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், எஃப்ஐஆர் போட வேண்டும் அப்படின்ற கருத்துக்களை நீதிபதி தெரிவிக்கிறாங்க. ஆனா தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்படியான சூழ்நிலை தான் பதிவுத்துறை எஃப்ஐஆர் போட வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இப்போ ஆனந்த் வெங்கடேசன் நீதிபதி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? அதாவது கோர்ட் ஆர்டர் கொடுத்த பிறகும் அரசு ஒன்றும் செய்யாம உட்காந்துட்டு இருக்காங்க. இது கண்டெம்ட் ஆயிடும். இது கண்டெம்ட் மேட்டர். ஏன்னா இங்க பாருங்க, இப்ப என்ன பொன்முடி தரப்பில் என்ன வாதம்? இந்த வீடியோ சரியான வீடியோ இல்லை, இது எடிட் பண்ணி காட்டப்பட்டிருக்கு, இது பொது மேடையில் பேசவில்லை, ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் முன்னாடி தான் பேசப்பட்டது, இது பப்ளிக் மீட்டிங்ல பேசல, இதுல சரியான இது வரல. ஆனா என்ன வந்திருக்கோம், இவர் பேசினது பப்ளிசிட்டி ஆச்சு, டிவியில் காமிக்கப்பட்டது. இதை பார்த்து விட்டுதான் கனிமொழி அவர்கள் ரொம்ப தீவிரமா இதை கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த மாதிரி பேசவே கூடாதுன்னு. எந்த தலைவரும் பேசக்கூடாது, டிஎம்கே கட்சியில் இருக்கிற தலைவர் ஒரு அமைச்சர் பேசக்கூடாதுன்னு கனிமொழி எடுத்த இதுதான் இது. இதுக்காக நம்ம கனிமொழிக்கு சல்யூட் போடணும். தைரியமாக தன் கட்சியில் ஒரு பெரிய அமைச்சருக்கு எதிர்த்து சிஎம் ஐயாயிடம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த நடவடிக்கை காரணமாக அவர் மன்னிப்பு கேட்டார். முதல்ல மன்னிப்பு கேட்கவில்லை. முதல்ல அவர் மன்னிப்பு கேட்கல, பேசுறது எது வேணுமோ பேசலாம்னு பேசிட்டாரு. பேசுறத பேசிட்டு இந்த பேச்சை கேட்டு அதிர்ச்சியானவர் கனிமொழி. நம்ம அமைச்சர் டிஎம்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பெண்களோட ஓட்டெல்லாம் இதாயிருக்கு. ஜெயலலிதா அம்மையார் இருக்கிறவர்கள் பெண்கள் ஓட்டு வரதே கஷ்டம் டிஎம்கேக்கு. இப்ப வந்திருக்கு எல்லாம் ஆயிட்டு. இவர் எதுக்கு இப்படி பேசுறாரு? இதுக்கும் அரசோட செயல்களுக்கும் என்ன சம்பந்தம்? இதுவும் அரசோட சாதனைகளுக்கு என்ன சம்பந்தம் இவர் பேசின பேச்சுக்கு? இதனால பாருங்க கட்சிக்குள்ளேயே இப்ப திருப்பி அதே பிரச்சனை வருது. அமைச்சரை காப்பாற்றுவதா இல்ல கனிமொழி போல தலைவர் ஒரு பெண் தலைவர் எடுத்து சொன்னதை மதிக்கிறதா? கோர்ட்டை விட்டுருங்க. உங்க கட்சியிலேயே ஒரு பெருந்தலைவர் கனிமொழி போல தலைவர் சொல்றதை நீங்க அது என்ன வேல்யூ கொடுக்குறீங்க? என்னவா இருந்தாலும் நம்ம ஒண்ணு சொல்லணும் சிவா சார், கனிமொழி தைரியமா பேசியிருக்காங்க. இந்த மேட்டரை எடுத்த உடனே ட்வீட்ல போட்டாங்க. அதை பார்த்துதான் முதலமைச்சர் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டாரு. இப்ப பாருங்க, இது தொடர்ந்து டிலே பண்ணீங்கன்னா, கேஸ் போடாம இது பண்ணீங்கன்னா திருப்பி இதே கேள்வி எழும்பும். அப்ப பொன்முடிக்கு ஏன் ப்ரொடெக்ஷன்? ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு ப்ரொடெக்ஷன், ஒரு பக்கம் துரைமுருகனுக்கு ப்ரொடெக்ஷன், மோசமான அமைச்சர்களுக்கு எதுக்கு ப்ரொடெக்ஷனுங்க?
அப்படி என்ன இவங்க சாதிச்சுட்டாங்க, நீங்க அவங்களுக்கு இப்படி வீண்டும் வீண்டும் ப்ரொடெக்ட் பண்றீங்க? இந்த கேள்வி மக்கள் மத்தியில் எழுப்புறது. இவர்கள் தொடர்ந்தால் திமுகவுக்கு தான் நஷ்டம். சார், இப்போ கட்சி பதவியிலிருந்து தூக்கப்பட்ட பொன்முடி அவர்கள் அமைச்சராக தொடர்கிறார் அப்படிங்கிற எதிர்ப்புகளை தான் எதிர்க்கட்சிகள், ஆதீனங்கள் எல்லாருமே முன்வைக்கிறாங்க. கட்சி பதவிக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை ஏன் மக்கள் பணி செய்வதற்கு அமைச்சராக நீங்க தொடர வைக்கிறீங்க, அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குங்க அப்படின்னு. ஆனா திமுக தலைமை ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை எப்படி அமைச்சராக தொடர வைத்தாரோ அதே போல பொன்முடியும் அமைச்சராக தொடர வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆக்ஷன் எடுக்கல. இப்படியான சூழ்நிலை தான் நீதிமன்றம் இப்போ அவர் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லியிருக்கிறது. இப்போ திமுக தலைமை பொன்முடியுடைய அமைச்சர் பதவி மீது ஏதாவது ஆக்ஷன் எடுப்பார்களா, அல்லது நீதிமன்றம் மூலமாகவே நாம வாதங்களை முன்வைக்கலாம் அப்படிங்கிற நிலையில செல்வார்களா சார்? பாருங்க, திமுகவுக்கு இதுல ஒரு நெருக்கல் வரப்போகுது. இந்த நெருக்கல்ல இருந்து தப்பிக்கிறது கஷ்டங்க. ஆனா தொடர்ந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி காமிச்சா அந்த டேஞ்சர் அதிகமாகுது. இப்ப கனிமொழி என்ன நினைப்பாங்க நீங்க சொல்லுங்க எனக்கு. கனிமொழி என்ன நினைப்பாங்க? கனிமொழி தலைமையை பார்த்து கொண்டு இருக்கிற டிஎம்கேயோட விமன் ஓட்டர்ஸ் என்ன நினைப்பாங்க? ஒட்டுமே வேல்யூ கிடையாது. அப்ப கனிமொழி சொன்னதுக்கே வேல்யூ இல்லை. இப்ப கோர்ட்ல ரெஜிஸ்ட்ரிக்கு சொல்லியிருக்காரு ஜட்ஜ், கேஸ் இது பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி அமைச்சர்கள்னால தான் டிஎம்கேக்கு பெரிய லாஸ் ஆகும். ஒரு காலகட்டத்தில் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீடர்ஸா இருந்தாங்க, கட்சிக்கு நிறைய செஞ்சிருப்பாங்க, குடும்பத்துக்கும் செஞ்சிருப்பாங்க. ஆனா இன்று தேதியில அவர்களோட நடவடிக்கைகள் டிஎம்கேக்கு ஒரு பாதகமா இருக்குது. பேர் டேமேஜ் ஆயிட்டே போகுது. சார், இப்படி ஆக்ஷன் எடுக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீதிமன்றமே வழக்கு பதிவு செய்யக்கூடிய விவகாரம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி புகார்கள் அதிக அளவுல குவிந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படி சார் பார்ப்பது? ஏன்னா நீதிமன்றம் ஒரு பக்கம் வழக்கு பதிவு செய்ய சொல்கிறது, அங்கு புகார்கள் குவிக்கிறது. எப்படி சார்? ஒரு பக்கம் பாருங்க, மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, ஐபி ரிப்போர்ட்ஸும் வருது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சில ரிப்போர்ட்ஸ் வருது. அந்த ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லை அதிகமாகுது, கொலை குத்து இந்த வழக்குகள் அதிகமாகுது. எங்க பார்த்தாலும் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி கொலை செய்யப்படுகிறார். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மேட்டர் வருது, ஒரு கோர்ட் சொல்ல வேண்டியது அமைச்சர் மீது பதிவு செய்யுங்கள்னு. இப்ப அந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. யாரு கட்சி பதவிக்கு லாய்க்கு இல்லையோ அவரை எப்படி நீங்க அமைச்சரா தொடர்ந்து இது பண்றீங்க? திருப்பி திருப்பி ஒரு மேட்டர் தான் வருது சிவா சார். எது நான் நினைக்கிறேன், இன்று திமுகவில் இருக்கும் இளைய தளபதி கீழே இருக்கும் இளைய இது இருக்கு பாருங்க, யங் கேடர்ஸ், அவங்க கேட்கிற கேள்வி இதுதான். இவ்வளவு டேமேஜ் ஆகுது நமக்கு, தேர்தலும் வரப்போறது, மக்கள் நினைப்பாங்கன்னு ஒரு கவலை கிடையாது. அப்படி என்ன அவரை இது பண்ணிச்சுக்கணும், காப்பாத்திட்டே இருக்கணும். அண்ட் அவர் மீது ஆல்ரெடி சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று இருக்குது, அதுல தீர்ப்பு வந்துச்சு, அதுல பேல் வாங்கிட்டு இருக்காரு. இவர்கள் தான் மாடல் லீடர்ஸா? ஃபியூச்சர் ஜெனரேஷன் டிஎம்கேக்கு இவங்க தானா மாடல்? இதுல பாருங்க இன்னொரு விஷயம் சிவா சார், இதுல உதயநிதி என்ன நினைக்கிறாருங்கிறது இம்பார்ட்டன்ட். அவர் பொன்முடி ஸ்டாலினுக்கும் சரி உதயநிதிக்கும் ஃபுல் சப்போர்ட்டர். கட்சி உள் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா பொன்முடி டோட்டலி வித் உதயநிதி. அது சரி, பட் உதயநிதிக்கு இந்த மாதிரி சப்போர்ட்டர் தேவையா? இந்த மாதிரி போச்சுன்னா அப்ப உதயநிதி என்ன மாதிரி ஃபியூச்சர் லீடர்ஸ் தயாரிக்க போறாரு? அவரோட ஃபியூச்சர் லீடர்ஷிப் என்ன இருக்க போகுது? சார், ஒரே நாள்ல இப்ப செந்தில் பாலாஜி விவகாரம், டாஸ்மாக் விவகாரம், பொன்முடி விவகாரம், இதை தாண்டி துரைமுருகனுடைய விவகாரத்திலையும் நீதிமன்றம் குட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் துரைமுருகன் அவர்களை சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை செய்த தீர்ப்பு செல்லாது, ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீதிபதி வேல்முருகன் அவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சதோட வேலூர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாத காலத்துக்குள் இதை விசாரணை செய்து வழக்கை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. இப்போ துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்னு சொல்லலாம், கட்சியுடைய பொதுச் செயலாளர். இந்த விஷயத்தை எப்படி சார் பார்ப்பது? என்னன்னா, கோர்ட்டுகள் இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லும் போது என்ன தெரியுது, கோர்ட் முன்னாடி சில ஆதாரங்கள் வைக்கப்படுகிறது. கோர்ட் பாருங்க, ஆதாரங்கள் இல்லாமல் ஆர்டர் கிடையாது, ஆதாரங்கள் இல்லாம இது கிடையாது, தீர்ப்பு கிடையாது. அப்ப இருக்கிற ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா துரைமுருகனுக்கு சாதகமாக இல்லை. அது அமலாக்கத்துறையா இருக்கட்டும், மணி லாண்டரிங் மேட்டரா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் மேட்டரா இருக்கும், வர ஆதாரம் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருக்குது. அண்ட் துரைமுருகன் இதை ஒன்றும் அவருக்கு தெரியுது, அவருக்கு நல்லா புரியுது என்ன நடக்குதுன்னு. ஏன்னா அவரே சொன்னாரு, யாரோ நம்மளை காட்டி கொடுத்தான்னாரு, தாம் தவறு செய்யவில்லை என்று சொல்லவில்லை,
என்னை யாரோ காட்டு கொடுத்து விட்டார்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? ஆதாரத்தோட தானே நடவடிக்கைகள் நடக்கிறது. அந்த ஆதாரத்தை பார்த்து தான் கோர்ட் தீர்ப்பு சொல்லுகிறது. மொத்தத்துல சிவா சார், ஸ்டாலினுக்கு டேஞ்சரா இருப்பது இதெல்லாம் தான். எதிர்கட்சிகள் ஒரு பக்கம், அது எடப்பாடியா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல யார் வேணா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர்கள் சீமான், அதாவது எதிர்கட்சிகள் தன் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் கட்சியில் உங்களோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இப்ப நீங்க சொன்னீங்களே, அவர்களோட செயல்பாடுகள் அதுதான் உங்களுக்கு பாதகமா வருது. பப்ளிக் நல்லா புரிஞ்சிச்சு. பப்ளிக் புரியுது என்ன நடக்குதுன்னு. இல்லைன்னா கோர்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வருதுன்னா என்ன அர்த்தங்க? கோர்ட் சும்மா ஆர்டர் போடுவாங்களா? ஒவ்வொரு நீதிபதிகளும் சிவா சார் யோசிச்சு ஆதாரம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது அதை நன்றாக பரிசோதித்து பிறகுதான் தீர்ப்பு வழங்குகிறார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போறாங்க அவங்க. ஆனா எவிடன்ஸ் அப்படி இருக்குது. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார்.